தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வே. காசிநாதன் துரை தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். மாநில பொதுச் செயலாளர் செய்தியாளரும் தெரிவித்ததாவது, தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக யோகா பயிற்சியாளர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண் பெண் இருப்பாளர் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு ஆண்களுக்கு ரூபாய் 8000, பெண்களுக்கு ரூபாய் 5000 செஷன் அடிப்படையில் ஊதியம் பெற்று வந்த நிலையில் 1.5 வருடங்களுக்கு மேல் சம்பளம் வழங்காமல் நிலுவையில் உள்ளது. யோகா பயிற்சியாளர் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 1,50,000, ரூபாய் 1,00,000 மேல் நிலுவைத் தொகை உள்ளது. யோகா பயிற்சியாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்காமல் மிகவும் சிரமப்பட்டு அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் 7/2/2025 அன்று தமிழகம் ஆயுஷ் மையத்தில் இருந்து தொலைபேசி குறுஞ்செய்தி அனுப்பி யோகா பயிற்சியாளர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட சித்த மருத்துவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார்கள். இப்போது பணியும் இல்லாமல் எங்களுக்கு வரவேண்டிய ஊதியமும் கிடைக்காமல் நாங்கள் மிகவும் மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் உள்ளாகியுள்ளோம். மத்திய அரசின் விதிகளுக்கு முரணாக இங்குள்ள அதிகாரிகள் செய்யும் தவறினால் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சுமார் 253 பேர் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று வேதனையோடு தெரிவித்தார். வணக்கம் சார். தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வே. காசிநாதன். நாங்கள் ஆரம்ப சுகாதாரத்துறையில் 3 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களாக பணியாற்றி வருகின்றோம். 2 வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. இயக்குநர்களை சந்தித்து கேட்டதற்கு உங்களுக்கு டெல்லியிலிருந்து வர வேண்டிய நிலுவத்தை வந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். பிறகு 6 மாதம் கழித்து விட்டு மறுபடியும் கேட்டதற்கு நீங்கள் அனைவரும் பொதுவாகத்தான் நீங்க வேலையை சேர்ந்து உள்ளீர்கள், உடனடியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு ஒருதலைபட்சமாக பேசினார்கள். நாங்கள் ஏற்கனவே 1 வருடமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்தோம். 2 வருடமாக சம்பளம் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு மத்திய அரசு பணம் அனுப்பவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக மத்திய அரசு கேட்டதற்கு பணம் எல்லாம் அனுப்பிவிட்டோம், நீங்கள் சுகாதார இயக்குனர் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். உடனடியாக சுகாதார இயக்குனர் கேட்டதற்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இப்போதைக்கு கொடுக்க தரவாயில்லை, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது என்பதை தெரிவித்தார்கள். நாங்கள் வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு பதிலாக மற்றவர்களை வேலை சேர்க்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம். ஏனென்றால் எங்களை வேலையை எடுத்து விட்டுட்டு அதே 5,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு புதிய நபர்களை சேர்ப்பதற்காக முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சூழ்நிலை காரணமாக எங்களுக்குரிய வேலையை தொடர்ச்சியாக வேலை பார்க்க அனுமதி வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். தவிர மற்ற எந்த காரணத்துக்கும் வேலைகள் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்களும் தமிழகத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் தான் படித்து வந்தோம். ஏனென்றால் BNS யோகா நேச்சர் படித்தவர்கள் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத அந்த படிப்பை உயர்ந்தது மணவாளன் என்பவர் ஒரு போர்ச்சரியாக சான்றிதழை வைத்துக்கொண்டு ஒஷாமான் கல்லூரியில் ஒரு போர்ச்சரி சர்டிபிகேட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் உதவி இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அது உடனடியாக அரசு தலையிட்டு வெறும் இந்த சர்டிபிகேட் போர்ச்சரி சர்டிபிகேட் உங்களுக்கு எல்லாருக்கும் காத்து கொடுக்கிறோம், நீங்க பார்த்து நீங்களே தெரிவித்துக் கொள்ளலாம். இது அரசு உடனடியாக தலையிட்டு திரு மணவாளன் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் ஒரே இடத்துல 3 பதிலை வைத்துக் கொண்டு யோகாவுக்கு ஒரு வழி கொடுக்காமல் யோகாவை தமிழகத்தில் மட்டம் தட்டும் நிலையில மணவாளன் இருக்கிறார். அவர் உடனடியாக இந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவரே கல்லூரி முதல்வராகவும் இணை இயக்குநராகவும் நோடல் அதிகாரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக தமிழக அரசு அவரை இந்த துறையிலிருந்து விலக்க வேண்டும் என்றால் அவருடைய சான்றிதழ் வெறும் போர்ச்சரியாக இருக்கிறது. உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாங்களும் இப்பொழுது மத்திய அமைச்சர் சுகாதார இணை இயக்குனர் அவர்கள் வந்தார்கள், அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் 2 வருடமாக சம்பளம் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் இந்த சம்பளத்தை தான் நாங்கள் இந்த வருஷம் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். எங்களுடைய சூழ்நிலை மிகவும் என்ன பண்றது தெரியாமல் இருக்கின்றோம். உடனடியாக நீங்கள் கருணை கூர்ந்து அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த மணவாளன் என்பவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும்.
அவருடைய போர்சை சான்றிதழை வந்து உலகத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதால் எங்களுடைய மிக மிக முக்கியமான கோரிக்கையாக உங்களை வந்து சந்திக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அவர் வந்து உயர் அதிகாரிகளுக்கும் வருகின்ற அமைச்சர்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி அவர் வந்து தன் வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற அமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து கூட் பண்ணி விட்டுறாரு என்று எங்களுக்கு வந்து அரிதாக தெரிகிறது. அவருடைய சான்றிதழை வந்து அவர் சர்டிபிகேட்டே தெரியுது. இவருங்க டிப்ளமோ படிச்சுட்டு டாக்டர்னு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு போர்ஜரின்னு நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு காப்பி தர்றோம். என்னன்னா வந்து டிப்ளமோ படிச்சு யாரும் டாக்டர் போடுவாங்களா? அது கையெழுத்து வந்து போர்ஜரி கையெழுத்தா இருக்கிறது. உடனடியே அவர் வந்து கல்வி சான்றிதழையும் அவருடைய டிசி எல்லாத்தையுமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். அவருடைய தகுதியை வந்து நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஆவல் உள்ளது. தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலைப்பாடு உள்ளது. மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. ஏனென்றால் மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே வந்து அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும். யோகா வந்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ஆனா இங்க உள்ள அதிகாரிகள் ஒரு சில பேர் வந்து அந்த பணத்தை வந்து தன் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பணத்தை வந்து ஆட்டை போடுறதுக்காக வந்து 2 வருஷமாக அமௌண்டை கொடுக்கவில்லை. உடனடியாக பத்திரிகையாளர் நீங்க தான் முன்னெடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் தமிழகத்தில் வந்து 250 பேர் வந்து யோகா பயிற்சியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த யோகா மட்டும்தான். சரிங்களா? மற்ற எந்த தொழிலுமே எங்களுக்கு இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.